ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நாட் ஒன்லி பட்டால்சாவில் டைப் 1 நேற்று பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதை போய் பாருங்கள். இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். அது ஒரு டைப்பு. அது 2 சென்டென்ஸுக்கு ஆரம்பத்தில் வர சப்ஜெக்ட்டு, 2 சென்டென்ஸு வர சப்ஜெக்ட்டு சேம் ஒரே நபர். இந்த டைப் 2ல் 2 சென்டென்ஸ்லேயும் வேறு சப்ஜெக்டாக இருந்தால் எப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸை சேர்த்து காம்பவுண்டாக எழுதுறது, காம்ப்ளெக்ஸாக எழுதுறது, சிம்பிளாக எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. சரி, இப்போ இதில் என்னென்ன கன்ஜெக்ஷன் வருதுன்னு பார்த்துக்கலாங்களா? காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்டு, இதுக்கு என்ன மீனிங்கு? அதுவும் கூட. காம்ப்ளெக்ஸில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ, அது மட்டும் இல்லை இதுவும் கூட. சிம்பிள் சென்டென்ஸில் பிசைட்ஸு, அப்பார்ட் ஃப்ரம், ரெண்டுக்குமே தவிரன்னு தான் அர்த்தம். சரி, போகலாங்களா? அப்போ 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கணும். என்னென்ன 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம்? த ஆக்சிடெண்ட் பிளாக்டு த ரோட்ஸ் ஒரு சென்டென்ஸு. த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ், விபத்து சாலையை அடைத்தது. த ஆக்சிடெண்ட் பிளாக்டு த ரோடு, விபத்து சாலையை அடைத்தது. த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ், வேலை நிறுத்தம் பேருந்துகளை தாமதப்படுத்தியது. அப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸை எடுத்துக்கிட்டு இதை காம்பவுண்டாக எழுதுனா என்ன பண்ணுன்னா, இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸ் நடுப்பில் அண்டை போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்போது காம்பவுண்ட் ஆயிரும். இது ஈஸி தான், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். எப்படி வரும்? த ஆக்சிடெண்ட் பிளாக்டு த ரோடு அண்ட் த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ், விபத்து சாலையை அடைத்தது, அதுவும் கூட வேலை நிறுத்தம் பேருந்துகளை தாமதப்படுத்தியது. இப்போ காம்பவுண்ட் எழுதிட்டுமா? சரி, இப்போ காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ணுன்னா, இதுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸு. 2 சென்டென்ஸுக்கும் வந்துருக்கிறது வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? நாட் ஒன்லி போட்டு தான் எழுதணும், ஆரம்பிக்கணும். நாட் ஒன்லி த ஆக்சிடெண்ட் பிளாக்டு த ரோடு, அந்த அண்டு எடுத்துகிட்டு பட் ஆல்சோ போட்டு அடுத்த சென்டென்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ். எப்படி புரிஞ்சிங்களா? 2 சென்டென்ஸையும் வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் பாருங்கள். த ஆக்சிடெண்ட் பிளாக்டு த ரோடு, இதில் த ஆக்சிடெண்ட் சப்ஜெக்ட்டு. த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ், இதில் த ஸ்ட்ரைக் சப்ஜெக்ட்டு. ரெண்டுலேயும் வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு நாட் ஒன்றுன்னு எழுதிட்டு அப்புறமா தான் அந்த முதல் சென்டென்ஸ் சப்ஜெக்ட்டு போட்டு அப்புறம் அப்படி எழுதிடணும். எப்படி எழுதுவீங்க? நாட் ஒன்லி தி ஆக்சிடெண்ட் பிளாக்டு த ரோடு, அண்டை எடுத்துகிட்டு பட் ஆல்சோ போடுறீங்க. பட் ஆல்சோ த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ். இப்போ என்ன அதுக்கான அர்த்தம்? அந்த விபத்து சாலையை அடைத்தது மட்டுமின்றி வேலை நிறுத்தமும் பேருந்துகளை தாமதப்படுத்தியது. இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது புரிஞ்சிங்களா? அடுத்தது சிம்பிள் சென்டென்ஸ் போகலாங்களா? அடுத்து போகலாம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா, பிசைட்ஸ் இது சிம்பிள் சென்டென்ஸ் ப்ரிப்போசிஷன் பிசைட்ஸ் வச்சு நம்ம இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாடலில் இதுக்கு அப்பார்ட் ஃப்ரம், இதுவும் அதே தவிரன்னு தான் அர்த்தம். அந்த ப்ரேசல் ப்ரிப்போசிஷனை போட்டு எப்படி சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுறதுன்னு கற்றுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் போட்டிங்களா? போட்டுட்டு 2 சென்டென்ஸ்லேயும் வேறு சப்ஜெக்டாக வந்துங்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்துங்கிற முதல் சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போடுறோம். எப்படி போடுறோம்? இந்த ஆக்சிடென்ட் போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போட்டுக்கன்னா, அடுத்தடுத்து பிளாக்குடுன்னு V2 இது பாஸ்டன்ஸ் வந்துருக்குது. அதனுடைய V1 ஃபார்ம் என்ன? பிளாக்குனுடைய V1 ஃபார்ம் பிளாக்கு, அது கூட ஏஜி சேர்த்துனா பிளாக்கிங். அப்போது எப்படி வரும்? அப்பார்ட் த ஆக்சிடென்ட்ஸ் பிளாக்கிங் த ரோடு அப்படின்னு அதுக்கு ஒரு கமா போட்டு த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ் வந்துருச்சுங்களா? சிம்பிள் சென்டென்ஸு எப்படி எழுதுறது புரிஞ்சுங்களா? இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? அந்த சிம்பிள் சென்டென்ஸில் பிரேஸ் எழுதி போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் அப்பார்ட் ஃப்ரம் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ஆக்சிடெண்ட் பிளாக்டு த ரோடு, இதெல்லாம் ஆக்சிடென்ட்டு சப்ஜெக்ட்டு. த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ், 2வது சென்டென்ஸில் த ஸ்ட்ரைக் சப்ஜெக்ட்டு. 2 சென்டென்ஸ்லையும் வேறு சப்ஜெக்டாக வந்துங்கிறதுனால இந்த மொதல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸை எழுதிட்டு அதுக்கு மேலே இந்த சப்ஜெக்ட் எழுதி அப்பாஸ்டபி போட்டு எஸ் போட்டுக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற வெர்பு அதனுடைய V2 வந்துருக்குது, அதனுடைய VN ஃபார்ம் இப்போ நம்ம தெரிஞ்சு அதை கூட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்டை மாற்றிக்கிறோம். அப்போ எப்படி வரும்? அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்சிடெண்ட் அப்பாஸ்டபி போட்டு எஸ் பிளாக்கிங் த ரோடு, த ஸ்ட்ரைக் டிலேடு த பஸ்ஸஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? விபத்து சாலையை அடைத்தது தவிர வேலை நிறுத்தமும் பேருந்துகளை தாமதப்படுத்தியது. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு? நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.